இப்போ அவங்க செயினை பாருங்க, பார்ப்போம், முயற்சி பண்ணுங்க, தருங்க முதல்ல. ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க, அவங்க செயினை பாருங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம பறிக்க வரும்போது கண்ணுக்கு பதில் முடிய பிடிச்சி. ஓகே, சரி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தலையில வச்ச முடியல என்ன பண்றதுனாக்கா, அது ஒண்ணும் இல்லை, இன்னும் எழுது. சரி, பிடிக்கவா, தடுங்க, கையை பிடிச்சி. அதாவது புத்திக்கு புத்தி மாற்று உண்டு. நம்ம தான் அதை கற்று தேர்ந்து பயிற்சி பட்டுக்கணும். சரி, பாருங்க, தடுங்க. சரி, உங்களுக்கு அவ்வளவு வேகம் இல்லை, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குனாக்கா அவனுடைய தாக்கலாம், அவனுடைய மர்ம உறுப்பு இல்லை. சேனை பறிக்க வரும்போது தடுங்க, கை அங்கே இருக்கட்டும், தாக்குங்க, மர்ம உறுப்பு. அதாவது உங்களுக்கு உங்கள் உயிருக்கோ மேலே உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் போது இது போன்ற செயல் செய்யலாம். நமக்கு தற்காப்பு அவசியம். இது பேர் டேக்கோ. கோப்ரோவில் இது ஒரு தற்காப்பு கலை கருவி. இந்த டேக்கோ இருந்தானாக்கா குதிரைக்கு பூட்டப்படும் லாடம், அதுதான் மருவி டேக்கோவாக வந்துக்குது. இப்போ இது உங்களுக்கு ஒரு பெண்கள் இது போல ஒரு சிறிய அளவான டேக்கோவை வச்சுக்கலாம் கைப்பையில். இது இல்லாத பட்சத்தில் அவங்க அணிகிற வளையலே போதுமானது. இதுக்கு மாற்று வளையல். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள், எதிரி உங்களுக்கு தாக்கும் போது தாக்குறீங்க, கடுக்குறீங்க, தாக்குறீங்க. இது என்னன்னா, உங்களுக்கு நீங்க கையில தாக்குறதை விட ஒரு கருவி கூட தாக்கும் போது உங்களுடைய வலிமை ஒருமுகப்படுத்தப்பட்டு எதிரிய சிலருக்கு செய்யும். இது மாற்று பாருங்க, ஒரு வளையல் தான். இது போன்ற ஒரு வலிமையான ஒரு வளையல். இது உங்களுக்கு போதுமானது. எப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆலோசனை நீங்கள் எளிதாக தாக்க முடியும், நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இது மேலே தாக்கும் போதோ அல்லது வயிற்றில் குத்தும் போதோ நீங்கள் தாக்கலாம். கைப்பகுதியில் கை, அதே போல் தாக்கும்போது தடுங்க, தாக்கலாம் வர்மஸ்தானத்தில், அடுத்து தாக்கலாம் நெஞ்சு பகுதியில். ஆக இது ஒரு வலிமையான ஆனால் நீங்கள் இதை எப்படி பயன்படுத்த வேணும்னு நீங்கள் தான் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மூல காரணம் டேக்கோவை நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றாதான் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது ஒரு கருவி, காமன் கருவி. அந்த 8 வகையான கோப்ராவில் இது ஒரு கருவி. இப்போ எதிரி உங்களுக்கு தாக்கும் பொழுது மேலே தடுங்க, தாக்கலாம், காலை இழுத்து வீழ்த்த முடியும். அல்லது எதிரி தாக்கும் பொழுது கத்தி கொண்டு தடுங்க, தாக்கலாம், பொட்டு வருமத்தில் கழுத்து கொண்டு தாக்க முடியும். இதுக்கு மாற்று நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு கொடை போதும். ஆனால் அந்த கொடைக்கு வளைந்த கைப்பிடிக்கணும். வளைந்த கைப்பிடி உள்ள கொடை தான் இதுக்கு மாற்று. சரி, ஒரு வேளை உங்களுக்கு இந்த வளையல் இல்லை, கொடை இல்லை, பேனா இல்லை, துப்பட்டா இல்லை, எதுவுமே இல்லை, என்ன நீங்கள் உங்களால் செய்யணும்னா உங்களுடைய கை விரலே போதுமானது. நீங்கள் சொன்னீங்க அந்த டாக்டர் ஆன ஒரு கொடுமை. இந்த ஆபத்துன்றது ஒரு 2 அடி தள்ளியும் ஒரு ஆபத்து. இந்த கத்தி குத்துறது, தாக்குறது, அதாவது கொஞ்சம் சிலதை கிட்ட துன்புறுத்துவாங்க. நம்ம கிட்ட வரும்போது உங்கள் கழுத்தை பிடிக்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ அவன் உங்களை கொல்லும் இல்லையா, அந்த தான் அவன் நோக்கத்தில் கழுத்தை பிடிக்கிறான். அப்போ உங்களுடைய கை விரல் போதும், நீங்கள் தாக்கலாம். அவன் கண்ணில் அவனோட செயல் நின்று போயிடும். அல்லது பிடிங்க, இந்த விரல் போதும், ஆள்கட்டு விரல் கிழந்து தாக்கலாம் வர்மஸ்தானத்தில். சரி, உங்களுக்கு இவ்வளோ வேகம் உங்களுக்கு இல்லைனாக்கா மிக எளிது. உங்களுடைய கட்டவிரலை கொண்டு வாயை செலுத்தி வாயை கிழிக்கலாம். எப்பவுமே ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இந்த வாய், கண், காது இதெல்லாம் ரொம்பவும் மென்மையான பகுதி. அங்கே நீங்கள் தாக்கும் பொழுது அவனால் வலி தாங்க முடியாது.